விஜய பிரபாகர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் அவருக்காக வாக்கு சேகரிச்சிங்க. இன்னைக்கு எதிர்காலத்தில் நிற்கிறாரு. இதை எப்படி பார்க்குறேன்? விஜய பிரபாகரன் அவர்கள் சென்ற முறை நாடாளுமன்ற தேர்தலில் இங்கே போட்டியிடக்கூடிய சமயத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக நிர்வாகிகள், எங்களுடைய மாவட்ட செயலாளர், முன்னாள் அமைச்சர் அவர்கள் எல்லாம் எங்களோட கழக நிர்வாகிகள் அவங்கள தூக்கி செமந்து அவர்களுக்கென்று தேமுதிகவுக்கு என்று இங்கு எந்த விதமான வாக்கு வங்கியும் கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகளை வைத்தே அவர் அரசியல் செய்தார். இப்போ விருதுநகர் தொகுதி வளர்ச்சிக்கான என்னென்ன திட்டங்களை முன் வச்சு மக்களை தொடர்ந்து சந்திச்சிட்டு? விருதுநகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு உள்ள இந்த பாதாள சாக்கடை திட்டம் கிட்டத்தட்ட இன்னொரு 10,000 இணைப்புகள் சரிவர இந்த அனைத்து வீட்டுதாரர்களுக்கும் கொடுக்கப்படாமல், அது சரிவர முடிக்கப்படாமல் இருக்கிறது. அதை கண்டிப்பாக செய்ய வேண்டும். விருதுநகர் மாவட்டத்திற்கு உட்பட்டு இயங்கக்கூடிய அனைத்து பட்டாசு தொழிற்சாலைகளும் பயங்கரமான ஒரு அரசு நெருக்கடிகளுக்கு ஏற்பட்டு தொழில் மிகவும் முடங்கி போய் இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருந்த பொழுது அந்த தொழில் எப்படி இருந்தது, தற்பொழுது எப்படி இருக்கிறது என்பதை நானே அறிவேன்.